ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு மிஸ்டர் ஜி ஃபினான்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜீரோதா ஆப்பில் லாங் டேர்ம் ஷேர்ஸ் வந்து எப்படி பை பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்குறோம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணால் அந்த மாதிரி தான் ஹோம் பேஜில் இருப்பீங்க. லாங் டேர்ம் ஷேர் பை பண்ணுறதுனா ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் எப்பயும் போல் ஷேர் பை பண்ணிவிட்டு நீங்கள் ஹோல்ட் பண்ணுறது மட்டும் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் அப்படிங்கிற டைம் ஃப்ரேமுக்கு நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஏன்னா நார்மலாக வந்து நீங்கள் வாங்கி விற்றுட்டே இருப்பீங்க. அதுக்கு பதிலாக இப்போ நீங்கள் வாங்கிட்டு ஒரு நல்ல கம்பெனி, குவாலிட்டியான கம்பெனியை எடுத்துகிட்டு ஒரு 20 வருஷம் ஹோல்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதான் லாங் டேர்ம். ஓகேவா? ஸோ லாங் டேர்ம் பைன்னு தனியாக எதுவும் கிடையாது. நீங்கள் வாங்கினதை நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்க போகிறீங்க. நான் வந்து சவுத் இந்தியன் பேங்க் வந்து லாங் டேர்முக்கு வாங்கணும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஓகே. ஸோ மேலே வந்து சர்ச் இருக்கும். நீங்கள் சர்ச்சில் போயிட்டு சவுத் இந்தியன் பேங்க்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து கிடச்சிரும். ஸோ சவுத் இந்தியன் பேங்க் வந்து வந்துருச்சு. ஓகேவா? ஸோ நான் அந்த என்எஸ்சியில் இருக்க சவுத் இந்தியன் பேங்க்கை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஸ்க்ரீன் வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நான் பை பண்ணணும் லாங் டேர்முக்கு. ரொம்ப சிம்பிள். டேரெக்டாக பை ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை குவான்டிட்டி வாங்க போகிறீங்க, ஓகேவா? அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவான்டிட்டி வந்து கொடுத்துக்கிறேன். 1 குவான்டிட்டி போதும். மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு 00 இருக்கும். அதாவது ப்ரைஸ் வந்து இப்போ மார்க்கெட்டில் 24.20க்கு போயிட்டுருக்கு. அந்த 24.20க்கே வாங்கணும் அப்படின்னா நீங்கள் இதை இப்படியே விட்டுறலாம். இல்லை 24 ரூபா வந்தோடனே வாங்கு அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கீழே டபுள் ஏரோ இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா லிமிட்னு வரும். இந்த லிமிட்டில் பார்த்தீங்கன்னா 24.2ன்னு இருக்கிறத நீங்கள் டெலிட் பண்ணிட்டு 24 அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் நீங்கள் கொடுக்குற ஆர்டர் வந்து பை ஆகும். ஸோ இன்றைக்கி 3:30 வரைக்கும் மார்க்கெட் இருக்குமா, 3:30 வரைக்கும் இந்த ஆர்டர் வந்து பெண்டிங்கில் இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 24 தொட்டுச்சு அப்படின்னா உங்கள் ஆர்டர் வந்து கம்ப்ளீட் ஆகி இந்த ஸ்டாக்கை வந்து வாங்கிடும். ஒருவேளை அப்படி வரல அப்படின்னா இந்த ஆர்டர் இன்றைக்கி ஃபுல்லாக வாங்கவே வாங்காது, கேன்சல் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி செட் பண்ணலாம். இல்லை மார்க்கெட்லேயே பை பண்ணிக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட்லேயே விட்டுறலாம். சரியா? ஸோ அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 24.20, சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 0.03 பைசா. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் என்ன ஸ்டாக் வேணால் எடுத்துக்கலாம். டாடா மோட்டார்ஸ், HDFC பேங்க், கோட்டாக் பேங்க். ஸோ இந்த மாதிரி பெரிய கம்பெனியை கூட நீங்கள் குவாலிட்டியான கம்பெனியை எடுத்துக்கலாம். சரியா? அது உங்கள் விருப்பம் தான். ஸோ எடுத்துட்டிங்க. இந்த மாதிரி குவான்டிட்டி, ப்ரைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸுக்கு கீழே இன்ட்ராடே லாங் டேர்ம்னு இருக்கும். இன்ட்ராடே அப்படிங்கிறது இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே விற்கிறது. அதை செலக்ட் பண்ணக்கூடாது. லாங் டேர்ம் அப்படின்னு இருக்குதுல்ல, அதிலேயே விட்டுருங்க. விட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்வைப் டு பை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டர் வந்து பை ஆகிரும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச லாங் டேர்ம் ஸ்டாக்கை இந்த மாதிரி நீங்கள் பை பண்ணிடுங்க. சரியா? ஸோ பை பண்ணிட்டீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோவில் பொசிஷனில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஆட் ஆகிரும். 2 டேஸ் இல்லை 1 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஹோல்டிங்ஸில் வந்து ஆட் ஆகிரும். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை தான் வாங்கணும்னு இல்லை. லாங் டேர்முக்கு நீங்கள் கோல்டில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். கோல்டு பீஸ் இருக்கும். ஸோ நீங்கள் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு கோல்டு பீஸ்ன்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு கோல்டு பீஸ் ETF வந்து கிடைக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா கோல்டு பீஸ் வருது, நிப்பான் இந்தியாவோடது. ஸோ இதில் கூட நீங்கள் கோல்டில் வந்து லாங் டேர்ம் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இதுவும் ஷேர் பை பண்ணுற மாதிரி தான். கோல்டு பீஸ் வந்துருச்சு, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி தான் பை கொடுக்குறேன். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 72.47 இருக்குது. ஸோ எத்தனை குவான்டிட்டி, 1000 குவான்டிட்டி, 500 குவான்டிட்டி, ஸோ உங்கள் சாய்ஸ். அதே மாதிரி கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டு கீழே ஸ்வைப் டு பை கொடுத்துட்டு பை பண்ணிட்டீங்க அப்படின்னா கோல்டில் கூட நீங்கள் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் ஜீரோதா ஆப்பில். ட்ரை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் சேனல் வந்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.